இதுல 5% ஆவது 5% ஆவது ஓபன் சேலஞ்ச் தைரியம் இருந்தா சொல்லுங்க. 5% சொல்லுங்க. ஓபன் சேலஞ்ச் 5% இருந்தா சொல்லுங்க. வணக்கம் சிஎம் சார். 5% இல்ல 10 ரூபா கதை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா விக்கிறாங்களே, அது ஒரு கண்ணுக்கு தான் தெரியும், இல்ல காதுக்குள்ளதான் போகலையா? சார் நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, தாய்லாந்துல ஒண்ணு இல்லையே. இதத்தானே விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அந்த விஜய் சொன்னதா தெரியல. இந்த விஜய் நான் சொல்றேன், அப்பயா தெரியுது இல்ல? இத உங்களால சரி பண்ண முடியுமா? இல்ல சரி என்னன்னாவது பார்க்க முடியுமா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன் சிஎம் சாருக்கு. 2026ல தேர்தல் அறிக்கையில ஒயின் ஷாப் பேன்னு ஃபர்ஸ்ட் அறிக்கையா விட முடியுமா? மது விலக்கு 2016ல கலைஞர் அவர்கள் பண்ணது அதேதான் சார். நீங்க சும்மா நம்பர் 1 ஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. அவங்க 2021ல 4 லட்சம் கோடியில விட்டுட்டு போனதே பெருசா சொன்னீங்க. இப்ப 10 லட்சம் கோடியில் தான் நிக்குது. இத வருமானம் ஒயின் ஷாப் பாக்குறீங்க. அப்ப அதை சரி பண்ணிருக்கலாம்ல. நடந்தது விடுங்க, அதுக்குள்ள போன அரசியல். இத மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல நம்பர் 1ல தமிழ்நாட்டு குறிப்பா லேடிஸ் மத்தியில நீங்க நம்பர் 1 வருவீங்க. முடியலையா? சேலஞ்சில் நானே ஜெயிச்சு போனதா இருக்கட்டும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆட்சி பண்றதுல இல்ல, அரசியல் இல்ல, மோட்டிவேஷனா. 2021ல எல்லாருமே உங்களை ஒரு கார்னர் பண்ணாங்க ஜாதகம் அப்படின்னு. பட் செயலும் முயற்சியும் மட்டும்தான் என்னைக்கு நம்மளோட சாதகம். நீங்க வந்து நின்னீங்க, இதையும் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் அந்த 10 ரூபாயாவது விலக்கி விடுங்க. அதுவும் இல்லையா, 2026 அறிக்கையில ஒயின் ஷாப்ல பாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டில் இலவசம்னா போட்டு விடுங்க. சூசைட் பண்றது முடிவாயிடுச்சு. அது தூக்க மாட்டிட்டு போனா என்ன, இல்ல தூக்க மாத்திரை போட்டுட்டு போனா என்ன? தேங்க்யூ சார்.